கோவை வரும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக இளைஞர் அணியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவையின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் வரைவு அறிக்கையை முறையாக தயார் செய்யாததை கண்டித்தும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் மற்றும் போதைப்பொருள் நடமாட்டம் கல்லூரி மாணவர்களிடையே அதிகரித்து வருவதை தடுக்க வலியுறுத்தியும் கோவை பவர் ஹவுஸ் பகுதியில் முதல்வர் மு க ஸ்டாலினை கண்டித்து கருப்பு கொடி போராட்டத்தில் பாஜக இளைஞர் அணியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். கோவையினுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இந்த தேவையில்லாத இந்த பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில கொண்டு வரக்கூடிய தமிழக அரசையும் ஸ்டாலின் அவர்களையும் கண்டிச்சு இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கோம். சென்ற வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்திருக்காங்க. அவருக்கு கருப்பு கொடி காட்டினது மட்டுமல்லாமல் உருவ பொம்மையை எரிப்பதற்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது. ஆனா இன்னைக்கு நாங்க கருப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொன்னா அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது பண்ணக்கூடிய நடவடிக்கையில் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு.